ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فتور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما شياطينهم وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ. كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم نأتكم نذير؟ قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله
وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களுக்கு போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த இரவு நேர உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த இரவு நேரத்தில் ரமலானினுடைய மாதத்தில் இரவு தொழுகைகளை முடித்துவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அந்த மார்க்கத்தை பற்றியும் செய்திகளை கேட்டு அதனோடாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவனத்தை அடைய வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் தொடர்ச்சியாக இந்த ரமலானினுடைய இரவு நிகழ்ச்சிகளுக்கு நாம் வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக 2 நாட்களாக, முதலாவது நாள் இந்த மனித சமூகத்தை எப்படி சரியான பாதையின் பக்கம் அழைத்து செல்வது என்றும், நேற்றைய தினம் இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தத்தை பற்றியும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்றைய தினம் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு செய்யக்கூடிய உதவிகள், இந்த மனித சமூகம் இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா நபர்களும் எதிர்பார்ப்பது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான இருக்கக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதனோடாக நான் அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற வேண்டும், அல்லது எனக்கு ஒரு தேவை இந்த உலகத்தில் ஏற்படும் என்று சொன்னால் யாரோ ஒரு நபர் எனக்கு உதவி செய்து விட மாட்டாரா என்ற எண்ணம் எங்களினுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதற்கு தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் எம்முடைய உதவிகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் யாருக்கெல்லாம் உதவி செய்ய தயாராக இருக்கிறான், அல்லாஹுவினுடைய உதவியை அல்லாஹு தஆலா எப்படி பட்டியலிடுகிறான். அல்லாஹ் முதலில் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு அடிப்படை எங்களிடத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றிருக்க வேண்டும். பிறகு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தில் சரியான முறையில் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி பின்பற்றக்கூடிய நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு கடவுள்களுக்கும் நாம் அடிபணியாமல் வணங்காமல் இருந்தால்தான் அல்லாஹுவினுடைய உதவி எங்களிடத்தில் வரும். அல்லாஹுவினுடைய உதவியை 2 வகைகளாக பிரிக்கலாம், அல்லது 3ஆக பிரிக்கலாம். முதலாவது அல்லாஹுவினுடைய உதவி இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய உதவி. இரண்டாவது ஒரு உதவி இருக்கிறது அல்லாஹ்விடத்தில், நான் மரணித்து மண்ணறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய உதவி. மூன்றாவதாக ஒரு உதவி இருக்கிறது, நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா எனக்கு செய்யக்கூடிய உதவி. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ நான் என்னுடைய ஆற்றலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எங்களினுடைய உள்ளத்தில் இருந்தால் அதனை இன்றிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கருணையினாலும் அல்லாஹ்வினுடைய அருளினால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கக்கூடிய சகல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியின் பக்கம் பயணிப்போம். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். அழகான ஒரு வசனம். இந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இதற்கு பிறகு எங்களினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இறையச்சதாரிகளே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இன்னும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொண்டும் உங்களினுடைய கால் தரங்களை அல்லாஹு தஆலா ஸ்திரப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய ஆரம்ப செய்தியை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால். எங்களிடத்தில் ஒரு கேள்வி வருகிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து அதில் என்னை மனித வர்க்கமாக படைத்து நபிகளாரினுடைய சமூகத்தில் வாழ வைத்து முஸ்லீமாக ஆக்கி நல்ல ஆற்றல் உள்ள மனிதனாக ஆக்கி இருக்கிறான். எனக்குண்டான அனைத்து வாழ்வாதாரத்தையும் தந்தது என்னுடைய இறைவன் அல்லாஹுதான்.
ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே நான் நாடுவேன் என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்விற்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இந்த கேள்விக்குண்டான பதிலை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய உதவிகளை சாதாரணமாக நான் புரிந்து கொள்ளுவேன். இந்த உலகத்தினுடைய யதார்த்த வாழ்வை நான் புரிந்து கொள்ளுவேன். அல்லாஹ்விற்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிற்கு மனிதர்களிடத்திலிருந்து ஒரு சில கடமை இருக்கிறது. அந்த கடமையை அந்த மனிதர்கள் சரிவர நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சில கடமைகளை இந்த மனிதர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வும் அந்த கடமையை நிறைவேற்றுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பானோ, அவனுக்கு வாழும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விற்கு அந்த கடமையை சரிவர செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் வாக்கு தருகிறான், யார் என்னை மட்டுமே வணங்கி என்னை மட்டுமே இறைவனாக ஏற்று வாழ்வார்களோ அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக நாளைக்கு மறுமையுடைய நாளில் நான் சுவனத்தை அன்பளிப்பாக தருவேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் அன்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், திருமணம் ஆகியும் குழந்தைகள் பெற இயலாத பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவுதான் அமர்ந்து படித்தாலும் அந்த கல்விகள் என்னுடைய மண்டையில் ஏறாமல் இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தினுடைய சூழலில் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், அல்லது அல்லாஹ் செல்வத்தை தந்திருந்து நல்ல குடும்பத்தை தந்திருந்து நல்ல வாழ்விகளை தந்திருந்து என்னுடைய மனதளவில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் மனிதன் என்று பிறந்து விட்டால் அவன் கட்டாயமாக ஏதோ ஒரு தேவையின் கீழால் பயணித்துக் கொண்டிருக்கிறான். யதார்த்தமான உண்மை இதுதான். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எப்படி உதவி கேட்க வேண்டும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், புகாரியில் 5705வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஹ்ராஜினுடைய பயணம் சென்றிருக்கும் போது சொன்னார்கள், என்னிடம் பல சமுதாயத்தினர் மக்கள்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். அதில் ஒரு சமுதாய மக்களை பார்த்தேன், ஒரு நபியும் அவர்களுடன் சில மனிதர்களும் இருந்தார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் என்னிடத்தில் காட்டப்பட்டது, அங்கே ஒரு நபியும் இரு மனிதர்களும் அந்த நபியோடு இருந்தார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, அங்கே ஒரு நபி மாத்திரம் மட்டும்தான் இருந்தார்கள். அடுத்த என்னிடத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, ஒரு நபியும் அவரோடு பெருங்கொண்ட கூட்டமும் இருந்தது. நான் எண்ணிக்கொண்டேன், இதுதான் என்னுடைய சமுதாயமாக இருக்குமோ என்று. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தினர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து ஒரு இடத்தை காட்டி சொன்னார்கள், இந்த இடத்தை பாருங்கள் என்பதாக. அல்லாஹ்வினுடைய தூதர் திரும்பி பார்க்கிறார்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லப்பட்டது, இதுதான் உங்களினுடைய சமுதாய மக்கள் என்பதாக. அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது, இந்த அதிகமான கூட்டம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் உங்களினுடைய சமுதாய மக்கள். நாளைக்கு மறுமையுடைய நாளில் இந்த கூட்டத்திலிருந்து 70,000 நபர்கள் கேள்வி கணக்கில்லாமல் வேதனை இல்லாமல் நேரடியாக அல்லாஹு தஆலா சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த சபையிலிருந்து எழுந்து அறைக்குள்ளால் சென்று விட்டார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் சலசலப்புகள் ஆரம்பிக்கிறது. சஹாபாக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர்கள் யாராக இருக்க முடியும்? இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாகவே பிறந்து அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக எண்ணி வாழ்ந்து மரணிப்பவராக இருக்க முடியுமா? அல்லது அல்லாஹ்வினுடைய தூதர்களினுடைய நண்பர்களாக இருக்க முடியுமா என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை நோக்கி வந்துவிட்டு, எதனை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அந்த செய்திகள் எல்லாம் தெரிந்த பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், யார் அந்த கூட்டம் தெரியுமா? உலாயிகல் லதீன யதுகுலூனல் ஜன்னத, அந்த கூட்டத்தில் 70,000 நபர்கள் வேதனை இல்லாமல் கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் நுழைவார்கள். அந்த 70,000 நபர்கள் யாரு தெரியுமா? அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் 4 விதமாக பட்டியலிட்டார்கள். முதலாவது, அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது, ஓதி பார்ப்பதை எதிர்பார்க்க மாட்டார்கள். தானும் போய் ஓதி பார்க்க மாட்டார்கள், அவரும் ஓதி பார்க்க மாட்டார். மூன்றாவதாக சொன்னார்கள்,
பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நாலாவதாக சொன்னார்கள், அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டிய மனிதர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மனிதன் எல்லாம் முழுவதுமாக பொறுப்பு சாட்டி அல்லாஹ்விடத்திலிருந்துதான் எனக்கு சகல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று எந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் நாளைக்கு மறுமையுடைய நாளில் கேள்வி கணக்கில்லாமல் வேதனை இல்லாமல் சுவனம் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்பொழுது என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் ஒரு கேள்வி. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? முதலில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான் என்று எனக்கு தெரிந்தால்தான் அவனிடத்தில் நான் உதவி கேட்க முடியும். இப்பொழுது எனக்கு பணம் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நான் மனைவியிடத்தில் மனைவி கணவனிடத்தில் கேட்டு பார்த்தார்கள், யாரிடத்திலுமே பணம் இல்லை. சொந்தக்காரர்களிடத்தில் கேட்டு பார்த்தார்கள், இல்லை. அடுத்து எங்களினுடைய சிந்தனை என்ன வரும்? இந்த ஊரில் யார் செல்வந்தர், யாரிடத்தில் கேட்டால் எனக்கு பணம் கிடைக்கும் என்று ஆய்வு செய்து அவரினுடைய பின்னணிகளை தெரிந்து கொண்டுதான் அவரிடத்திலிருந்து நான் பணம் கேட்பேன். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவர் நல்ல மனிதராக இருக்கிறாரா, அந்த தேவையை அவரால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று தெரிந்த பிறகுதான் அவரிடத்திலிருந்து நான் அந்த தேவையை கேட்பேன். ஆதலால் அல்லாஹ்விடத்தில் நான் உதவியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் எனது ரப்பு அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனது வல்லமை என்ன, அவனது ஆற்றல் என்ன, இந்த மனித சமூகத்தின் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, இதா சஅலக இபாதி அன்னி, நபியே உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி கேட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே என்னை பற்றி உங்களினுடைய அடியார்கள் உங்களிடத்தில் வந்து கேட்டால், சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மனிதர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இலா தஆன், என்னிடத்தில் நான் அல்லாஹ்விற்கு மிக பக்கத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் என்னோடு தான் இருக்கிறான் என்ற எண்ணத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டோம், என்னுடைய தேவையை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், உஜீபு தஅவா, அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில். முதலாவது, எனது ரப்பு அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், எனது வாழ்க்கையில் சோதனை வரும், எனது வாழ்க்கை கஷ்டத்தினால் மூழ்கப்பட்டதாக இருக்கும், கஷ்டத்தினால் சூழப்பட்டதாக இருக்கும். இவை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் நான் தயாராக வேண்டும். எனக்குண்டான தேவைகளை என்னுடைய ரப்பு அல்லாஹுவால் மட்டும்தான் தர முடியும் என்பதாக. ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களினுடைய வாழ்க்கை முழுவதுமாக துன்பத்தினாலும் துயரத்தினாலும் சிரமமாகத்தான் இருந்தது. ஃபிரௌனுக்கு அவரை கொல்லுவதற்கு ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்று தெரிந்தவுடன் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டுவதற்கு கட்டளையிட்டு, ஆண் குழந்தைகள் அந்த ஊரில் பிறந்தால் அவர்களை வெட்டுவதை மட்டுமே தன்னுடைய வேலையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லா நபர்களும் வெட்டப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். அவர்களினுடைய தாயாருக்கு கட்டளையிட்டு அவர்களை ஆற்றில் விட சொன்னான். விட்டு ஃபிரௌனினுடைய வீட்டிற்கு அந்த குழந்தை வந்து சேர்ந்தது. அல்லாஹ் செய்யக்கூடிய உதவியை பாருங்கள். அந்த தாயிடத்தில் சொன்னான், நீங்கள் அந்த கூடையை தயார் செய்து உங்களினுடைய குழந்தையை விடுங்கள், நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உங்களினுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு. ஃபிரௌனே அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தான். அல்லாஹ் செய்யக்கூடிய உதவியினுடைய யதார்த்தத்தை பாருங்கள். இப்படித்தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்தில் வளர்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவர்களாக மாறுகிறார்கள். ஃபிரௌனை எதிர்க்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக. அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு இறைவன் இல்லை என்பதாக மிக பிரம்மாண்டமாக சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்த ஃபிரௌனினுடைய படையினர்களும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கட்டம் வருகிறது, மூசாவையும் அவர்களினுடைய கூட்டத்தார்களையும் முழுவதுமாக கொலை செய்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஃபிரௌன் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி செல்கிறான். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி எங்கிருந்து வருகிறது, அல்லாஹ் எந்த எல்லை வரையிலும் என்னை இழுத்துச் செல்லுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறானா என்பதை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். என்ன நடந்தது? ஃபிரௌன் துரத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள். ஒரு எல்லை வருகிறது. முன்னால் பார்த்தால் கடல், பின்னால் பார்த்தால் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இன்னால முதரகூன், மூசாவே
அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள், உங்களை நம்பி வந்தோம். இப்பொழுது பாருங்கள், முன்னால் கடல் இருக்கிறது, குதித்து சாக வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஃபிரௌனிடத்தில் மாட்டி சிதைக்கப்பட்டு மரணித்து விடுவோமே. இன்னால முதரக்கூன், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், ஃபிரௌன் எங்களை கொல்ல போகிறான். மூசா, நீங்கள் எங்களை மாட்டி விட்டீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக நின்றார்கள். அமைதியாக நின்று என்ன சொன்னார்கள்? இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். நீங்கள் ஃபிரௌனை பார்க்கிறீர்கள், கடலை பார்க்கிறீர்கள், இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மரணத்தை பார்க்கிறீர்கள். நான், எனது ரப்பு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். எனது ரப்பு அல்லாஹ் கட்டாயமாக உதவி செய்வான். இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதற்கு இருக்கிறான் என்று சொன்னவுடன் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மூசாவே, கடலை பார்த்து உங்களினுடைய கம்பை எடுத்து அடியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கம்பை எடுத்து கடலில் அடிக்கிறார்கள். கடல் அப்படியே பிளக்க ஆரம்பிக்கிறது. எந்த கடல் இயற்கையில் மனிதனை மூழ்கடித்து சாவடிக்குமோ அந்த கடலை அல்லாஹு தஆலா பிளந்து பாதையை கொடுத்தான். அந்த பாதை பிளக்கும் பொழுது ஃபிரௌனுக்கு ஈமான் வரவில்லை. அடே, இந்த கடலை பிளக்க வைத்து பாதையை உருவாக்குகிறான் என்று சொன்னால் என்னை விட ஒரு வல்லமை இருக்கிறது என்று ஃபிரௌனுக்கு தெரியவில்லை. அவன் சொன்னான், கால அன ரப்புக்குமுல் அலா, உனக்கு அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருந்தால் அந்த அல்லாஹ்விற்கும் அல்லாஹ் நான் தான் என்று சொன்னான். நஊது பில்லாஹ். அந்த ஃபிரௌன் அந்த பாதையை பார்த்தும் அவனுக்கு ஈமான் வரவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள். இந்த பாதையை தாண்டிய பிறகு ஃபிரௌன் வருகிறான். ஃபிரௌனை நான் கடல் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கிறான். கடல் மூழ்கடிக்கும் பொழுது ஃபிரௌன் ஈமானை ஏற்றுக்கொள்ளுவான், சொல்லுவான், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை அள்ளி வாயில் போடுவார்கள். அடே, உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, அந்த இறுதி நேரம் வரையிலும் காத்து கொண்டிருப்பாயா? அல்லாஹ் எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டினான். மூசாவை கொண்டு வந்து பாம்பை வீசும், இப்படி ஏராளமான சம்பவங்கள் நிகழ்த்திய பொழுதும் நீ ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அல்லாஹ்வை மறந்து விட்டாயே என்று சொல்லி அவன் அந்த இடத்திலேயே மரணித்து விடுகிறான். இன்று வரையிலும் அதனை ஆதாரமாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய உதவி அப்படித்தான். அல்லாஹ் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை இறக்கி ஃபிரௌனோடு போர் செய்து அந்த யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா வெற்றி செய்ய வைத்திருக்கலாமே? இல்லை, அல்லாஹ் அப்படித்தான். வா வா, அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் இழுப்பான், இழுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். அழகான ஒரு விடயம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை சோதித்து பார்ப்பான். அல்லாஹ்வினுடைய யதார்த்தம் இதுதான். என் அன்பின் ஈமானி உறவுகளை, அல்லாஹு தஆலா எம்மை பார்க்கிறான். மலக்குமார்களோடு அல்லாஹ் எப்படி பேசிக்கொள்வான் தெரியுமா? எனது மனிதனை நான் படைத்தேன், உருவாக்கினேன், அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், அவன் என்னை தேடினான். அவன் துயரத்தில் இருந்தான், என்னை தேடினான். அவன் இன்பத்தில் இருக்கிறான், அப்பொழுதும் என்னை தேடுகிறான் என்ற மலக்குமார்களிடத்தில் சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நல்லடியார்களை பார்த்து. ஆனால் நாம் எல்லாம் என்ன செய்து விடுகிறோம் தெரியுமா? ஒரு கட்டத்திற்கு மேலாக அல்லாஹுவை மறந்து விடுகிறோம். அல்லாஹுவினுடைய குர்ஆன் அதைத்தான் கடுமையாக எச்சரிக்கிறது. அல்லாஹு தஆலா எமக்கு நல்ல அருள் கொடைகளை தந்து கண்ணியப்படுத்தி கொண்டே இருந்தான் என்று சொன்னால் நாம் எல்லாம் சொல்லுகிறோம் ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் நல்லதை தந்து எம்மை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தினான் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சொல்லுகிறோம், எங்களது ரப்பு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், உயர்வாக்கி விட்டான் என்று. ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் தஆலா எங்களை சோதிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் எல்லாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? அல்லாஹ் எங்களை மட்டும் தான் சோதிக்கிறான், நாங்கள் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு கிடைத்தோமா, அல்லாஹ் எங்களை மட்டும் தான் சோதிப்பானா என்று அல்லாஹ்வினுடைய சோதனை வரும் பொழுது எனது ரப்பு அல்லாஹ்வை நாங்கள் மறந்து விடுகிறோம். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், மனிதனே, இன்பத்துடன் கலந்ததுதான் துன்பம். உனக்கு துன்பமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த துன்பம் ஒரு நாள் மாறும், இன்பமாக மாறும். எப்படி ஒரு நாள் இரவினால் சூழப்படும் காலை வரும் என்று ஒன்று இருக்கிறதோ அதே போன்று உனது வாழ்க்கையில் சோதனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் இன்பத்தை தந்து உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பான். இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அலங்கரிப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பன், அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு சொந்தக்காரர். அவர் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில்? முதலாவது தன் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது அப்படியே வானத்தை பார்க்கிறார்கள். சந்திரனை பார்த்து இது என்னுடைய கடவுளாக இருக்குமா,
காலையாகிறது, சூரியன் வருகிறது, இது என்னுடைய கடவுளாக இருக்குமா? அடுத்த நாள் இரவு நட்சத்திரங்கள் வருகிறது, இது என்னுடைய கடவுளாக இருக்குமா? ஆனால் அவை மூன்றுமே வருகிறது மறைகிறது, வருகிறது மறைகிறது, இவை மூன்றுமே என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது. ஒரு ஆழமான சிந்தனைக்கு சென்று அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் முதலாவது செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹுவை ரப்பாக ஏற்ற பிறகு தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் செய்யக்கூடிய சிலைகள் அனைத்தும் இந்த உலகத்திலேயே அழியக்கூடியது. நீங்கள் வணங்க வேண்டியது உங்களை படைத்த உங்களது ரப்ப அல்லாஹ்வை, நீங்கள் உருவாக்கக்கூடிய சிலையை கிடையாது என்று தன்னுடைய தந்தைக்கு தாவா செய்கிறார். தந்தை எதிர்க்கிறார். ஊர் மக்கள் அனைவரும் அடித்து விரட்டுகிறார்கள். அகதிகளாக ஊரை விட்டு ஓடுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரை எதிர்பார்த்து ஓடினார்கள்? யாரினுடைய உதவி எதிர்பார்த்து ஓடினார்கள்? நீங்களும் நானும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் எனக்கு உறுதுணையாக என்னுடைய நண்பன் வேணும், என்னுடைய குழந்தைகள் வேண்டும், என்னுடைய குடும்பத்தினர்கள் வேண்டும், என்னுடைய கணவன் வேணும், என்னுடைய மனைவி, என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களை எதிர்பார்த்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனித்த ஒரு மனிதராக ஊரை விட்டு வெளியே சென்றார்கள். ஒரு காலம் வந்தது, ஒரு ஒட்டுமொத்த ஊரையும் எதிர்த்து சிலைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தில் சொன்னார்கள், இந்த சிலைகளை உடைக்கும் பொழுது அதனை அவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, அந்த சிலையினால் இவன்தான் என்னை உடைத்தான் என்று சொல்ல முடியவில்லை, இந்த சிலையையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று மக்களிடத்தில் கேட்கும் போது அவர்களிடத்தில் இருந்து பதில் இல்லை. அவர்கள் அந்த சிந்தனையை தாண்டி என்ன செய்தார்கள்? மறந்தார்கள் என்ன வாழ்க்கை என்பதை மறந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தள்ள ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு, அல்லாஹ் மக்களிடம் உளுந்து என்னை மன்னித்து விடுங்கள், ஊரை விட்டு நான் ஓடி விடுகிறேன், உங்கள் பக்கமே வரமாட்டேன். அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் இருக்கிறான், எனது ரப்பு அல்லாஹ் போதுமானவன், அவன் எனக்கு உதவி செய்வான். நெருப்பில் தள்ளப்பட்டார்கள். நெருப்பில் விழுகிறார்கள். விழும் பொழுது அவர்களினுடைய இறுதி வார்த்தையாக ஹஸ்புனி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று சொல்லி நெருப்பில் விழுகிறார்கள். எழுந்து வருகிறார்கள். அல்லாஹ் அந்த நெருப்பிற்கு கட்டளை இட்டான், யா நார், ஓ நெருப்பே, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ சாந்தமானதாக மாறிவிடு, குளிரானதாக மாறிவிடு. இயற்கையில் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தில் யோசித்து பாருங்கள். இதோ இந்த இடத்தில் நெருப்பு எரிகிறது, இல்லை ஒரு தீக்குச்சியை பத்துவோம், என்னுடைய கையில் உரசிவிட்டால் பொக்களம் வைக்கிறது, 2-3 நாட்களுக்கு அதனுடைய வேதனை. என்னுடைய அடுத்த எந்த வேலைகளையும் சாதாரண முறையில் என்னால் செய்ய முடியவில்லை. சாதாரண தீக்குச்சியினுடைய காயம். ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து எரித்த நெருப்பு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே விழுந்து வெளியில் வரும் பொழுது தன்னுடைய உடலில் முடிகூட புசுங்காத நிலையில் வெளியே வந்தார்கள். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படிதான் மனிதர்களை அல்லாஹ் இறுதி வரையிலும் இழுத்து வருவான். இழுத்து வந்து அல்லாஹ் வருவான், இழுப்பான், இழுத்து கொண்டே இருப்பான். நாங்கள் எல்லாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மிடத்தில் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். என்னுடைய பொறுமையை அல்லாஹு தஆலா சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு கட்டம் தாண்டுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை ஏற்றதற்காக குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து, தனித்த மனிதனாய் வந்து இன்னொரு ஊரில் அடித்து விரட்டப்பட்டு நெருப்பில் தூக்கி எறியப்பட்டு, நான் நெருப்பிலிருந்து எரியாமல் காப்பாற்றி வந்து பிறகு திருமணமாகிறது. குழந்தைகள் வாக்கியம் இல்லை, குழந்தைகள் இல்லை. சொல்லுகிறார்கள், கால அஜூசுன் அகீமுன், என்னுடைய மனைவி நரம்புகள் எல்லாம் தளர்ந்த நிலையில் மாறிவிட்டால், சதைகள் எல்லாம் சுருங்கி விட்டது, கூனி குறுகிய நிலையில் மாறிவிட்டால், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவிக்கு குழந்தையை தான். அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்கு சுப செய்தி சொன்னான். அப்பொழுது மலக்குமார்கள் சுப செய்தி சொல்ல வரும் பொழுது அவர்களுடைய மனைவியார் வந்து கேட்பார்கள், எனக்கு குழந்தை பிறக்குமா? என்னுடைய கைகள் எல்லாம் சுருங்கி விட்டது, நரம்புகள் எல்லாம் தளர்ந்து, இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, எனக்கு குழந்தை பிறக்குமா? அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொன்னான். குழந்தை பிறக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த குழந்தை பிறந்து அல்லாஹ் என்ன சோதனையை கொடுத்தான்? பாலைவனத்தில் அல்லாஹு தஆலா விட சொன்னான். பாலைவனத்தில் விட்டார்கள். விட்டு அப்படியே திரும்பி வந்து விட்டார்கள். சுற்றி பார்த்தால் தாயும் பிள்ளையும் யாருமே இல்லாத இடத்தில், பாலைவனத்தில். சாதாரணமாக எங்களினுடைய குழந்தைகளை வெளியூர்களுக்கு விட்டு வருவதற்கே நாம் தயங்குவோம். 4-5 நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே விட்டு வர மாட்டோம். அல்லாஹ் சொன்னான், நான் செய்கிறேன். சமிஅனா வ அத்தஅனா, அல்லாஹ் சொன்னான், நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம். அவ்வளவுதான் அவர்களினுடைய வாழ்க்கை.
போனார்கள். பாலைவனத்தில் விட்டுவிட்டு ஏன் என்னவென்று கேட்காமல் அப்படியே சென்று விட்டார்கள். ஒரு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, மரத்தின் நிழல் கிடையாது, முழு பாலைவனம். யோசித்து பாருங்கள், அப்படியே கற்பனைக்கு சொல்லுவோமே. ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு தாய், சிறிய குழந்தை பசியினுடைய காரணம் கத்த ஆரம்பிக்கிறது. இந்த தாய் ஓடுகிறாள், சஃபா மர்வா மலைக்கு இடையிலாக ஓட ஆரம்பிக்கிறாள். ஓடுகிறாள். அந்த குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா அந்த குழந்தையினுடைய காலின் வாயிலாக ஜம்சம் கிணற்றை உருவாக்குகிறான். அந்த பெண்மணி சொன்னார்கள், ஜம்சம் தண்ணீரை நில் என்று சொன்னார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, அவர்கள் மட்டும் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீர் கியாமத் நாள் வரையிலும் வந்து கொண்டே இருந்திருக்கும். இன்று வரையிலும் வற்றாத ஒரு கிணறு இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது ஜம்சம் கிணறு தான். விஞ்ஞானிகள் எல்லாம் அதனை சுத்தம் செய்வதற்கு பல முறைகள் தண்ணீரை எடுத்து வெளியே விட்டு விட்டார்கள். ஆனால் தண்ணீர் தீர்ந்த பாடே கிடையாது. அல்லாஹ் உருவாக்கிய நபிமார்கள், அவர்களினுடைய ஈமான் எந்த நிலைக்கு நாங்கள் சென்றாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டானா நாங்கள் அதனை செய்வோம். அல்லாஹுவினுடைய உதவி கட்டாயமாக எங்களுக்கு வரும். அல்லாஹுவினுடைய உதவியை தாண்டி இந்த உலகத்தில் எந்த உதவியும் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது என்பதை அவர்கள் மனப்பூர்வமாக உறுதி கொண்டார்கள். பிறகு என்ன நடந்தது வாழ்க்கையில்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரியவராக மாறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் தன்னுடைய மகனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். பொழுது என்ன நடந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கனவை கொண்டு வருகிறான், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதை போன்று. அவர்களுக்கு தெரியவில்லை, மீண்டும் கனவு வருகிறது, அறுத்து பலியிடுவதை போன்று. எண்ணிக்கொள்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்குமோ என்று. தன்னுடைய மகனிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள், என் அருமை மகன் இஸ்மாயிலே, குழந்தையை அவர்கள் கை தொட்டு வளர்க்கவில்லை, குழந்தையோடு சிறுபிராயத்தில் வாழ்க்கையை கழிக்கவில்லை. பிரிந்து பயணித்து பல நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து ஒரு கட்டத்தை அடையும் பொழுது தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார்கள், மகனே, அல்லாஹ் உங்களை அறுத்து பலியிட சொல்லுகிறான் என்று நான் நினைக்கிறேன், எனக்கு கனவுகள் வருகிறது. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னுடைய வாப்பாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது, சின்ன பிள்ளைகள் என்னை விட்டு சென்று விட்டார், என்னை வளர்ப்பதற்கு தந்தை கிடையாது, என்னை அறுக்க போகிறேன் என்று சொல்கிறார், என்னுடைய தந்தைக்கு புத்தியில் பிரச்சனை. நாங்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கட்டளையா அருமை தந்தையே, அதனை நீங்கள் அமல்படுத்துங்கள். இதோ என்னுடைய கழுத்துகளை நீட்டுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்களினுடைய ஈமான். அவர்கள் நினைத்தார்கள், நான் அல்லாஹ் சொல்லிவிட்டால் என்னுடைய குழந்தை அறுப்பதற்கும் நான் தயாராகுவேன். கத்தி எடுத்து கழுத்தில் வைத்து அறுக்கிறார்கள். ஆனால் கழுத்து அறுபடவில்லை. அல்லாஹு தஆலா பிறகுதான் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்குகிறான். அந்த ஆட்டை அறுத்து பலியிடுவாறு சொல்லி அதைத்தான் நாம் அனைவரும் பெருநாளாக கொண்டாடுகிறோம். அந்த குழந்தைக்காக அந்த பெண்மணி ஓடினாளா இல்லையா பாலைவனத்தில்? அதை தான் ஹஜ்ஜினுடைய கடமையாக நாம் அனைவரும் நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனையில் நான் பொறுமை காக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நான் காத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே காத்திரு மனிதனே. மனிதன் அல்லாஹ் அழகானவன். அல்லாஹுவினுடைய கருணை எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ் என்னை விட்டு விட மாட்டான். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்தில் கைதிகளை கைது செய்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த கைதிகளில் ஒரு பெண்மணி வேகமாக அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாள். என்னவென்று கேட்கப்பட்டது. அந்த பெண்மணி சொல்லுகிறாள், குழந்தையை காணோம், தேடுகிறேன் என்பதாக தேடி அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டாள். எடுத்துவிட்டு என்ன செய்தால் தெரியுமா? அந்த குழந்தையின் பசியின் காரணமாக அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் அந்த தாய். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், இப்படி ஒரு பெண்மணி குழந்தையை தேடினால், குழந்தையை பெற்றுக்கொண்டால், குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள், இந்த குழந்தையை அந்த தாய் நெருப்பில் போடுவதற்கு ஆசைப்படுவாளா? சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ் முடியும்? யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் முடியாது, அவங்க செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அதே போன்றுதான் அல்லாஹ் இதைவிட பல மடங்கு பாசமுடைய ரஹ்மான் அல்லாஹ் அவ்வளவு இலேசாக எங்களை நரகத்தில் தூக்கி போட்டு விட மாட்டான். அல்லாஹ்வினுடைய கருணை அப்படிதான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த உலகத்தினுடைய ஏட்டை எழுதிவிட்டு இந்த அல்லாஹ் என்னுடைய கோபத்தை என்னுடைய இரக்கம் மிஞ்சிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனது ரப்பு அல்லாஹ்வினுடைய இரக்கம் அவ்வளவு உயர்வானது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் சோதனைகள் வருகிறது, கஷ்டப்படுகிறோம், அல்லாஹ்வினுடைய உதவி இல்லை என்பதாக. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த உலகத்தை படைத்தவன். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித். அல்லாஹ் தஆலா செத்ததிலிருந்து உயிரானதை உருவாக்குவான், உயிரானதிலிருந்து செத்ததை உருவாக்குவான். காலையும் மாலையும் மாறி மாறி உருண்டோட செய்வது அல்லாஹுதான். துத்தில் முல்க மன் தஷா. சிலருக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து. சிலருக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை இழிவுபடுத்துவான். சிலரை அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரம் கொடுக்காமலேயே கண்ணியப்படுத்துவான் என்று அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத். இந்த வானங்களினுடைய தலைவன், அண்ட சராசரத்தினுடைய அதிபதி அல்லாஹ். இப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுமையோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி துஆ கேட்க வேண்டும் தெரியுமா? ஏதோ சாதாரணமாக நான் என்னுடைய நண்பனிடத்தில் ஒரு 1000 ரூபாய் தா, ஒரு 10,000 ரூபாய் தா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் இப்பொழுது என்னுடைய வருமானம் என்னால் ஒரு பைக்கை தான் வாங்க முடியும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தில் விமானத்தை கேட்க வேண்டும். திறந்த மனதோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு 1 லட்சம் தான் என்னால் சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் 100 கோடியை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது கெஞ்சத்தனத்தோடு கேட்கக்கூடாது, திறந்த மனதோடு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கஜானாவினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கஜானாவினுடைய உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ ஜின்னக்கும் வ இன்சக்கும் காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின். இந்த உலகத்தில் மனிதர்களும் ஜின்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து உலகம் அழியும் நாள் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒரே இடத்தில் ஒன்று சேருகிறார்கள். காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின். ஒரே இடத்தில் ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஃபஸ்அலூனி. அந்த ஒவ்வொரு தனிநபர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஆரம்பித்து இறுதி வரையிலும் என்றால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். ஜின்கள் எத்தனை கோடிக்கணக்கான ஜின்கள் இருக்கும். எல்லோரும் கேட்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவைப்படுமோ, மறுமையில் எதெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எல்லா மனிதர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின் ஃபஸ்அலூனி ஃபஅதைது மா நகஸ் ஃபஅதைது. அந்த மனிதர்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் அப்படியே அள்ளி கொடுக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் எல்லா மனிதர்களுக்கும். இந்த உலகத்தில் இதற்கு பிறகு தேவையுள்ள மனிதர்களே கிடையாது, ஜின்களே கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்து விட்டான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மா நகஸதாலிக மிம்மா இந்தி. நான் அனைத்தையும் கொடுத்து விட்டேனா இல்லையா? இதற்கு பிறகு என்னுடைய கஜானாவிலிருந்து எவ்வளவு குறைந்திருக்கும் தெரியுமா? கமா யன்குசு இதா உதுகிலல் பஹர். ஒரு ஊசியை எடுத்து நான் கடலில் முக்கி எடுத்தால் அந்த ஊசியிலிருந்து எவ்வளவு நீர் வடியுமோ அந்த அளவு கூட என்னுடைய கஜானாவிலிருந்து எதுவுமே குறையவில்லை. அல்லாஹு அக்பர். என்னுடைய ரப்பு அல்லாஹ் படித்தான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் விசாலமானவன். எனது ரப்பு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். என்னுடைய ரப்பு அல்லாஹ் அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய சகல வல்லவன். எனது ரப்பு அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன? என்னுடைய தாயிடத்தில் என்னால் கேட்க முடியும், என்னுடைய நண்பனிடத்தில் கேட்க முடியும், என்னுடைய குழந்தைகளிடத்தில் என்னால் கேட்க முடியும். அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன? அல்லாஹ்விடத்தில் அமர வேண்டும். ஒரு நாள் இரவு இஷாவினுடைய தொழுகை முடித்துவிட்டு சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் அமருங்கள். எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்தில் சஜிதாவில் விழுங்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை புகழ ஆரம்பியுங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி. யா அல்லாஹ், நீதான் இறைவன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த். யா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் உன்னை தவிர யாரும் இல்லை. யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் கொடையாளன், நீ இரக்கம் உள்ளவன், நீ பாசம் உள்ளவன், பங்கு பிரிப்பதில் சிறந்தவன் நீதான் யா அல்லாஹ். நாளை மறுமையினுடைய அதிபதி யா அல்லாஹ். நரகத்தில் மனிதர்களை குற்றத்திற்கு நீ விசாரிக்க போகிறாய், நரகத்தில் போட போகிறாய். சுவனத்திற்கு பல மனிதர்களை உன்னுடைய கருணையினால் அனுப்ப போகிறாய். உயர்வானவனே, ரஹ்மானே, இரக்கமுள்ள என்னுடைய அல்லாவே, யா அல்லாஹ், நான் மனிதன் தான் யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எனக்கு தேவை இருக்கிறது யா அல்லாஹ், தாயா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு நாளினுடைய காலை பொழுதிலும் அல்லாஹு தஆலா வானத்தில் வருகிறான். ஒவ்வொரு நாளினுடைய இரவு பொழுதிலும் அல்லாஹு தஆலா வானத்தில் வருகிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். பில்லைல், இரவினுடைய நேரத்தில்.
லியதூப அவ் மஸீஉன் நஹார். காலை பொழுதில் பாவம் செய்த ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் இரவு நேரத்தில் தன்னுடைய கைகளை எல்லாம் விரித்து காத்து கொண்டிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா இரவிலும் வருகிறான், அல்லாஹ் காலையிலும் வருகிறான். காலையில் வருகிறான் அல்லாஹு தஆலா. இரவில் பாவம் செய்த மனிதர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? உங்களினுடைய தேவை இருக்கிறதா? நான் பூர்த்தி செய்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மாறி மாறி வருகிறான். நாங்கள் தான் தயாராக இல்லை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு உறங்கும் வரையிலும் இருக்கக்கூடிய துஆக்களை மனனம் செய்யுங்கள். காலையில் நீங்கள் தூங்கி கண் விழிக்கிறீர்கள். எத்தனை நபர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதுகிறோம். யா அல்லாஹ், அந்த சிறிய உறக்கத்திலிருந்து என்னை மரணிக்க செய்து எனக்கு உயிர் கொடுத்து என்னை எழுப்பிய ரஹ்மானே, உனக்கே புகழ் அனைத்தும். இம்மில் எத்தனை நபர்கள் காலையில் சொல்லுகிறோம்? காலையில் வீட்டை விட்டு படிப்பதற்கோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை புகழுகிறேன், யா அல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், உன் மீது ஆதரவு வைத்தவனாக நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். யார் ஓதுகிறோம் இந்த துஆக்களை? வீட்டிற்குள்ளால் நுழையும் போது பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா, அந்த துஆக்களை யார் ஓதுகிறோம்? கழிவறைக்குள்ளால் நுழையும் போது, வெளியே வரும் பொழுது, இரவில் உறங்கும் பொழுது, எழும் பொழுது, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய துஆக்கள் இருக்கிறது. அதனை எல்லாம் நாம் மனனம் செய்யவில்லை, ஓதவில்லை. அதனுடைய காரணம்தான் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான இன்பத்தில் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது எதோடு போராடக்கூடிய போராட்டம் தெரியுமா? என்னுடைய உள்ளத்தோடு. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு செயலை செய்துவிட்டால் என் அனைவருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் உங்களினுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழும். நீங்கள் துஆ செய்து பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் அந்த கரும்புள்ளி அழிந்துவிடும். இல்லை, நீங்கள் குற்றத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த கரும்புள்ளியை வைத்துக் கொண்டே இருப்பான். உங்களினுடைய ஒட்டுமொத்த உள்ளமும் கசடு பிடித்த திருப்பிடித்த இருண்ட உள்ளமாக மாறிவிடும். எப்படி ஒரு பாறையின் மீது தண்ணீரை அள்ளி ஊற்றினால் அந்த பாறையில் அனைத்து தண்ணீர்களும் படும், ஆனால் உள்ளே செல்லாமல் தெரித்து சிதறிவிடுமோ, அதே போன்றுதான் உபதேசம் சொல்லும் பொழுது உள்ளத்தை தட்டும், உணர்வுகள் பொங்கும். ஈமானோடு வாழ வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். நான் ஆண் என்றால் பார்வையை தாழ்த்த வேண்டும், பெண் என்றால் என்னுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து பயணிக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் இந்த இடத்தை விட்டு கலைந்த பிறகு, மார்க்கத்தினுடைய செய்திகளை விட்டு தூரமான பிறகு, அனைத்தையும் மறந்த சாதாரணமான மனிதனாக நாங்கள் மாறுகிறோம் என்று சொன்னால் எங்களினுடைய உள்ளம் அல்லாஹ் சொன்ன இருண்டு பிடித்த உள்ளமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் கல்லா இன்னஹும் மின் ரப்பிஹிம் யௌமஇதில் மல்லமஹ்ஜூபூன். யாரெல்லாம் உள்ளம் திருபிடித்த நிலையில், உள்ளம் கசடு பிடித்த நிலையில், அல்லாஹ்வை சிந்திக்காத உள்ளத்தோடு நாளைக்கு மறுமையில் வருவார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியில் அல்லாஹு தஆலா திரை போட்டு விடுவான். அவர்களை நாளைக்கு மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அக்பர். என்னுடைய உள்ளத்தை நான் சுத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை விரட்டக்கூடிய என்னுடைய இரட்சகனே, என்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கி விடு, தூய்மையாக்கி விடு. உன்னை பற்றி பேசினால் நான் அழ வேண்டும் யா அல்லாஹ், உன்னை பற்றி பேசினால் நான் கண்ணீர் வடிக்க வேண்டும் யா அல்லாஹ், உன்னை பற்றி பேசினால் என்னுடைய உள்ளம் பயத்தால் துடிக்க வேண்டும் யா அல்லாஹ். அடுத்த கட்டம் உன்னுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் முஸ்லிம்கள் முஃமின்கள் என்று சொன்னால் சில பண்புகளை சொல்லுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இதா துக்கிரல்லாஹ், உங்களிடத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், எங்களினுடைய உள்ளம் நடுங்க வேண்டும். வஇதா துலியத் அலைஹிம், குர்ஆனிலிருந்து ஓரிரு வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வையே பொறுப்பு சாட்டியவனாக வாழ. இந்த மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ இவர்கள் தான் முஃமின்கள். இப்பொழுது உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசினால் என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது, என்னாலும் சொல்ல இயலாது, வெறுமனை பேசும் வாய்களாக மட்டும் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன்.
அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், யாரினுடைய உள்ளம் இருண்ட நிலையில் இருக்கிறதோ அவனினுடைய ஒட்டுமொத்த உடலும் இருண்டு விட்டது. யாரினுடைய உள்ளம் சுத்தமான உள்ளமானதாக இருக்குமோ அவனது ஒட்டுமொத்த உடலும் சுத்தமான உடலாக மாறிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏனென்று சொன்னால் பாவத்தை செய்யும் பொழுது பயம் வரவில்லை, குற்றத்தை செய்யும் பொழுது குற்ற உணர்ச்சி வரவில்லை. பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று தெரிந்தும் சாதாரணமாக எங்களினுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எங்கே அல்லாஹ்வினுடைய உதவி வரும்? எங்கே அல்லாஹ்வினுடைய ஞாபகம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய நாள் நான் தாண்ட மாட்டேன், நான் மரணித்து விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் பயத்தால் நடுங்குகிறது. அதே உள்ளம் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது ஏன் பயத்தால் நடுங்கவில்லை? ஏன் இறையச்சத்தால் துடிக்கவில்லை என்னுடைய உள்ளம்? காரணம், உள்ளம் இருண்ட உள்ளமாக மாறிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தை முதலில் சுத்தப்படுத்துவோம். ஒரு கால் என்னுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக மாறும் என்று சொன்னால் வெளிரங்கத்தில் நான் எப்படி இருந்தாலும் அல்லாஹு தாலா என்னை சுவனத்திற்கு அழைத்து செல்லுவான். அதனால் உள்ளத்தோடு போராடி வெற்றி விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் சுவனம் கட்டாயமாக எங்களுக்கு தயாராக இருக்கிறது. அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, ஈமானோடு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹுவினுடைய குர்ஆன் பேசுகிறது, நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி எதிர்பார்க்கிறோம், அல்லாஹுதான் ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அதிலே உறுதியாக இருப்பதில் குறைபாடோடு இருக்கிறோம். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சகல காரியங்களும் என்னை மாற்றி விடுகிறது. அதற்கு முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை தவறாமல் தொழ வேண்டும். முதலில் தொழ வேண்டும், அதற்கு பிறகு நேரத்தோடு தொழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். முதலில் முழுவதுமாக தொழ வேண்டும். என்ன நடந்தாலும் நான் அல்லாஹ்வினுடைய தொழுகையை எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன். அல்லாஹ்வினுடைய தூதர் இறுதியாக எப்படி தொழுதார்கள் என்று எங்களுக்கு வரலாறு தெரியும். ஒரு சஹாபி இந்த பக்கமும் இன்னொரு சஹாபி இந்த பக்கமும் தூக்கி பிடிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரை இழுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரின் 2 கால்களும் தரதரவனை இழுத்து வரப்படுகிறது. மயங்கி விழுகிறார்கள், தண்ணீர் எள்ளி ஊற்றுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்டார்கள், தொழுது முடித்து விட்டீர்களா? தொழுகை முடிந்து விட்டதா? தொழுகை முடிந்து விட்டதா? மீண்டும் மயங்கி விழுகிறார்கள், மீண்டும் விழுகிறார்கள். தொழுது விட்டேனா? தொழுது விட்டீர்களா என்று எல்லோரையும் கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை இப்படி வைத்து விட்டு எங்களால் எப்படி தொழ முடியும்? அல்லாஹ்வினுடைய தூதரை இழுத்து வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய தூதர் தொழுகை நிறைவேற்றினார்கள். அந்த நிலையில் இறுதியாக தொழுகை நிறைவேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிருடைய கரத்தினால் குத்தப்பட்டு அவர்களுக்கு வாயில் பால் கொடுத்தால் குடல் வழியாக இறங்கி வெளியே ஓடுமாம், வயிற்று வழியாக வெளியே ஓடுமாம். அந்த படுக்கையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நான் தொழுது விட்டேனா? அஸ்ரினுடைய நேரம் வந்து விட்டதா? லுஹரினுடைய நேரம் வந்து விட்டதா? நான் தொழ வேண்டும். அழுதார்கள் அவர்கள் எல்லாம். நாங்கள் எல்லாம் சாதாரண காரணங்களை சொல்லி இந்த தொழுகைகளை பாழாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான விடயம் கிடையாது தொழுகை விடுவது. அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த நிலைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், மன் தரக ஸலாத், எவன் ஒருவன் தொழுகையை விடுவானோ ஃபகத் ஹதமத்தீன், அவன் மார்க்கத்தை அடித்து நொறுக்கி விட்டான். அல்லாஹு அக்பர். சாதாரணமாக மார்க்கத்தை பாழாக்கி விட்டான் என்று சொல்லவில்லை, மார்க்கத்தை அடித்து நொறுக்கி விட்டான். ஒட்டுமொத்த உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அடித்து உடைப்பதற்கு நான் தயாராகுவேன் என்று சொன்னால் நான் தொழுகை இல்லாதவனாக மாற வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் 3 நாட்களுக்கு மேல் தொழாமல் இருந்தால் நீங்கள் மதம் மாறிய முர்த்ததுகள், நீங்கள் காஃபிர்கள். உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் குளிப்பாட்டக்கூடாது, கப்பலிடக்கூடாது, மையவாடிகளில் உங்களை அடக்கம் செய்யக்கூடாது. குப்பைகளை போன்று ஒரு துணியிலோ சாக்கிலோ கட்டி உங்களை தூக்கி குப்பையில் எறிய வேண்டும். அல்லாஹு அக்பர். தொழுகையினுடைய இந்த அளவிற்கு விபரீதமான விடயம். அந்த விடயத்தில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நேரம் நான் சரிவர தொழுதேன் என்று சொன்னால் என்னுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாக மாறும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதற்கு ஒப்பு எது தெரியுமா? உங்களினுடைய வீட்டின் வாசலில் ஆறு ஓடி அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 நேரம் குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களினுடைய உடலில் அழுக்குகள் இல்லாமல் இருக்குமா? இல்லையா? அதே போன்றுதான் நீங்கள் 5 நேரம் தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்களினுடைய உடலில் பாவம் தங்கி இருக்காது. அதனால் எங்களினுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து துஆ செய்யுங்கள்.
ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை சொல்லித் தருகிறேன். வீடுகளுக்கு சென்று உங்களினுடைய மொபைல் போன்களில் ஏற்றிக்கொண்டு தயவு செய்து மனனம் செய்து கொள்ளுங்கள். அழகான ஒரு துஆ. இந்த துஆவினுடைய பலன் நாளை மறுமையில் சுவனம் மட்டும்தான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த துஆவை காலையில் ஓதி மாலை நேரத்திற்குள்ளால் மரணிப்பார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விடுவார்கள். யார் மாலையில் ஓதி அடுத்த நாள் காலைக்குள்ளால் மரணித்து விடுவார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விடுவார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அன்த ரப்பி. உங்களினுடைய வீடுகளுக்கு சென்று கூகுளில் எடுத்து தமிழிலோ அல்லது அரபியிலோ சையிதுல் இஸ்திக்ஃபார் என்று டைப் செய்து அதனை படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي ابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த துஆ முழுக்க என்ன இருக்கிறது என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ எஜமானன், நீ தலைவன், நீ அரசன், நீ என்னுடைய கடவுள் யா அல்லாஹ், நான் உனது அடிமை யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் யார் யா அல்லாஹ் என்னை மன்னிக்க போகிறாய். சையிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் பாவ மன்னிப்பினுடைய தலைவன் என்ற அர்த்தம். இந்த துஆ பாவ மன்னிப்பினுடைய தலைவன். இந்த துஆவை மீண்டும் ஓதுகிறேன். வீடுகளுக்கு சென்று இணையதளத்தில் எடுத்து தயவு செய்து இந்த துஆவை மனனம் செய்து காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனூடாக அல்லாஹ் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي ابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. அதனால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்னுடைய உள்ளம் அல்லாஹ்விற்கான உள்ளமாக மாறும். இந்த மார்க்கத்திற்கான பயணத்தில் நான் பயணிப்பேன் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நான் எவ்வளவு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறுதியில் வந்ததோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முழு சோதனையை கொடுத்து இக்கட்டான நிலைகளில் உதவி செய்தவர்களை பாதுகாத்தானோ, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியும் எங்களினுடைய வாழ்க்கையை வசந்தமான வாழ்க்கையானதாக மாற்றும். ஆதலால் இறுதியாக ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு பகுதிக்கு அழைத்து வருகிறேன். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி, யாரெல்லாம் அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, இதுதான் தெளிவான வார்த்தை. அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று நாம் அனைவரும் சொல்லிவிடுவோம். ஆனால் அல்லாஹ் பின்னால் சொல்லக்கூடிய இதில் தான் நாம் குறைபாடு வைத்து விடுகிறோம். சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அதிலேயே உறுதியாக இருப்பார்களோ. உறுதி என்று சொன்னால் எனக்கு எந்த நல்லது நடந்தாலும் அதற்கு காரணம் அல்லாஹ்தான், எனக்கு எந்த துயரம் நடந்தாலும் அதற்கு அல்லாஹ்தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நடக்கும், இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். யதார்த்தமாக வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னை இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உங்களினுடைய மரண தருவாயில் நீங்கள் படுத்திருக்கும் பொழுது உங்களினுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு முன்னால் இருப்பார்கள், ஆனால் உங்களினுடைய கண்களுக்கு தெரியாது. உங்களினுடைய குழந்தைகள் உங்களினுடைய கண்களுக்கு முன்னால் அமர்ந்து வாப்பா உம்மா என்று அலறி கொண்டிருப்பார்கள், உங்களினுடைய கண்களுக்கு தெரியாது. அந்த சக்கராத்தினுடைய மயக்கம், இந்த ஒட்டுமொத்த உலகமும் கண்ணை விட்டு மறைக்கப்பட்டு நாளைக்கு மறுமையினுடைய மலக்குமார்கள் மட்டும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அணிவகுத்து மத்தல் பசர் பார்வை எட்டக்கூடிய இடத்தில் வந்து அமருவார்கள். அந்த மலக்குமார்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எந்த மனிதன் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று அதிலேயே உறுதியாக இருக்கிறானோ அவன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் மீது சில மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மனிதன் அந்த மரணத்தை நினைத்து பயப்பட ஆரம்பிப்பான், அந்த மரணத்தை எண்ணி கவலைப்பட ஆரம்பிப்பான். அந்த மலக்குமார்கள் பக்கத்தில் வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, அல்லா தகாஃபு, மனிதனை கவலைப்படாதே, மனிதனை நீ பயப்படாதே, அல்லா தகாஃபு, நீ பயப்படாதே, வலா தஹ்சனு, இன்னும் கவலைப்படாத மனிதனே. மனிதன் நீ கவலைப்படுறியா? உங்க வாப்பாவை நினைச்சு உம்மாவை நினைச்சு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை விட்டுட்டு போறோம்னு நினைச்சு நீ கவலைப்படுறியா? கவலைப்படாத. கபூரை நினைச்சு நீ பயப்படுறியா? அல்லாஹ்வை நினைச்சு நீ பயப்படுறியா? மனிதனை பயப்படாதே, கவலைப்படாதே. அவர்கள்
அவர்கள் சொல்லுவார்கள் வஅபஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். நீ அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று அல்லாஹ்விற்காக வந்ததினால் எந்த கவலையும் எந்த பயமும் உன்னை மிகைத்து விட வேண்டாம். அல்லாஹ் உனக்கு சொன்னான் வஅபஷிரு, நன்மாராயத்தை கொண்டு அடியானை வெளியே வா, பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உனக்காக சுவனம் தயாராக இருக்கிறது. வா மனிதனே, உடலை விட்டு வெளியே வா. அந்த மனிதன் இன்னும் தயக்கப்படுவான், இன்னும் கவலை கொள்ளுவான். அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் நஹ்னு வஅபஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உனக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுகிறான். ஆத்மாவே வெளியே வா, வெளியே வா. இந்த ஆத்மா பயப்படும், இன்னும் கவலைப்படும். மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم. அந்த கபரில் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம், அடியானை வெளியே வா. மலக்குமார்கள் சொல்லுவார். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட மரணத்தை தான் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மரணம் தான் வர வேண்டும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், வா அடியானை, கபரில் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், வாருங்கள் என்று சொல்லி அழகான நிலையில் அந்த உயிர் அந்த உடலை விற்று கைப்பற்றப்படும் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. யாருக்கு? யார் அல்லாஹுவை இறைவனாக ஏற்று அதிலேயே உறுதியாக இருக்கிறார்களோ. ஆதலால் அன்பு சொந்தங்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இப்படிதான் இந்த உலகத்தினுடைய சக்கரத்தில் தாழ்வும் பணிவும் ஏற்றமும் இரக்கமும் துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆதலால் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ ஒன்றே ஒன்றை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை அதிகம் நேசிக்கிறானோ அவர்களை தான் சோதிப்பான். அதனால் சோதனை வரும் காலமெல்லாம் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள். எனது ரப்ப அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ்வினுடைய பாசத்தின் வெளிப்பாடு நான் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறேன், அதனால் நான் சோதனை வருகிறது. அந்த சோதனைகளை சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சுவனம் எனக்கு தயாராக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் இறைவன் எம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். நாளைக்கு மறுமையுடைய நாளில் உயர்வான சுவனத்தில் எம் அனைவரையும் வலம் வருவதற்குண்டான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள்.